நண்பர்களே, உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் 26:11 பார்க்கும்போது, நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்படுகிற யார் என்றால், ஏதோ தவறு செய்து விட்டார்கள், அதனால அவர்களுக்கு தண்டனை கொடுக்க இல்லை. கிறிஸ்துவுக்காக உறுதியாக நிற்கிறவர்கள், விசுவாச போராட்டம், அதுவும் குறிப்பாக முதல் முறையாக ரட்சிக்கப்படுவர் எப்படி சொல்லலாம், புறஜாதி என்று சொல்லலாம். பாருங்கள், தேவ தூஷணமும் சொல்ல சொன்னார்கள். என்ன மாரி சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவுக்காக உறுதியாக நின்றார்கள் என்று பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கணும். நம்ம இந்த கிறிஸ்துவ பாதையிலே வாழ்கிற பிள்ளைகள்னா, பசி, போராட்டங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் என்ன வந்தாலும் சரி, யாரும் நெகட்டிவாக பேசினாலும் சரி, எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு கிறிஸ்துவுக்காக ஆழமான சத்திய உபதேசத்தில் நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அளவெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.